ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். என் ஸ்டோரிஸ் ஷேராக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே என்ன ஸ்டோரி அப்படின்னா, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஒரு ஊரில் ஒரு ஏழை தம்பியும் அவனோட மனைவியும் வாழ்ந்து வராங்க. அந்த ஏழை தம்பி நல்லதே நினைப்பாங்க, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டான், பொறாமப்பட மாட்டான், பேராசைப்பட மாட்டான். இருந்தாலும் அந்த ஏழை தம்பியும் அவனோட மனைவியும் ரொம்ப வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏழை மனைவி தன்னுடைய கணவர்கிட்ட இது மாதிரி உங்கள் அண்ணன்ட்ட, பணக்கார அண்ணன்ட்ட போய் கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்க, நம்மளோட சுச்சுவேஷனை சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணக்கார அண்ணன் பார்த்தீங்கன்னா பொறாமை கொண்டவன், தீய எண்ணம் கொண்டவன், பேராசை பிடிச்சவன். ஓகேவா? ஸோ அந்த ஏழை தம்பி போய் பணக்காரன்ட்ட ஹெல்ப் கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னோட ஒரு கண்ணை கொடுத்தினா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவனும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வரான். தன்னோட ஒரு கண்ணை இழந்துட்டு அதை வச்சு கொஞ்ச நாள் சர்வை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அகைன் மறுபடியும் பஞ்சம் ஏற்படுது. அதனால் மறுபடியும் அண்ணனை போய் பார்க்குறான். மறுபடியும் இன்னொரு கண்ணையும் அவன் கேட்குறான். கொஞ்சம் பொருட்களை வாங்கிட்டு அதை வச்சு கொஞ்ச நாள் வாழ்கிறாங்க. அப்போ 2 கண்ணை இழந்து என்ன பண்ணுறது? அதனால் அந்த மனைவி அவனை ஒரு காட்டுக்கு நடுவில் வழிப்போக்கர்கள் அதிகமாக போகக்கூடிய இடத்துல உட்கார வைக்கிது. பெக் பண்ணுறதுக்காக, வேறு ஆப்ஷன் இல்லை. ஒரு மரத்துக்கு அடியில் உட்கார வைக்கிறாங்க. எப்பயுமே காலைல அழைச்சிட்டு போயிட்டு ஈவினிங் அழைச்சிட்டு வந்துடுவாங்க மனைவி தன்னுடைய கணவரை. அன்னைக்குன்னு கொஞ்சம் போகிறதுக்கு டிலே ஆகிடுது. ஸோ தன்னோட கணவன் காட்டுக்கு நடுப்பகலில் உட்கார வைக்கிறனால மிருகங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மரம் ஏறுறதுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அன்றைக்கி போகிறதுக்கு லேட் ஆகிறதுனால ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஸோ அந்த ஏழை தம்பி மரத்து மேலே ஏறி உட்காந்துறான். அப்போ அந்த நேரம் பார்த்து 3 பூதம் வருது. அந்த 3 பூதமும் ஃபைட் பண்ணிக்கிது. நான் தான் பெரியவன், நான் தான் ரொம்ப கெட்டவன், நான் தான் ரொம்ப பெரியவன், நான் தான் ரொம்ப கெட்டவன்னு ஃபைட் பண்ணிக்கிது. என்ன அப்படின்னு கேட்டால், முதல் பூதம் சொல்லுது, நான் ஒரு ஊருக்கு வரக்கூடிய நீரை ஒரு பெரிய பாறையை வச்சு அடைச்சி வச்சுட்டேன். அதனால அந்த ஊர் மக்களே இப்போ கஷ்டப்படுறாங்க நீர் இல்லாமல். ஸோ நான் தான் ரொம்ப பெரியவன், நான் தான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. 2வது பூதம் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, ஒரு பணக்கார அண்ணன்ட்ட ஒரு ஏழை தம்பியோட 2 கண்ணை பறிக்க வச்சுருக்கேன். ஸோ நான் தான் ரொம்ப கெட்டவன். அந்த நதி அதுக்கான தீர்வையும் அந்த பூதமே சொல்லுது. இந்த நதியிலேருந்து சரி இது நிலவு நீர் எடுத்து கண்ணில் வச்சோம்னா அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுது. 3வது பூதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ஒரு நாட்டுடைய அரசனுடைய மகளோட 2 கண்களை பறிச்சிட்டேன். ஸோ அவளும் அந்த நீர் எடுத்து தன்னுடைய கண்ணில் வச்சா அவளுக்கும் கண் பார்வை தெரிஞ்சிடும் அப்படின்னு இந்த 3 பூதம் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் போயிடுது. சிறிது நேரம் கழித்து அவனோட மனைவி வரா. என்னோட மனைவிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர்கிட்ட அழைச்சிட்டு போகிறான் மனைவி தன்னோட ஏழை கணவனை. அந்த நதியிலேருந்து சிறிதளவு நீர் எடுத்து தன்னோட கண்ணில் ஒத்திக்கிறான். ஒத்தினோன்னா அவனுக்கு கண் பார்வை தெரிஞ்சிருது. அப்புறம் இந்த ஊர் மக்கள்கிட்ட போய் இது மாதிரி இந்த பாறை இந்த பூதம் அடைச்சி வச்சுருக்கு, ஸோ அதை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு நீர் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பாறையை ரிமூவ் பண்ணோன்னா அந்த ஊர் மக்களுக்கு தண்ணி கிடச்சிருது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதனால் அந்த ஊர் மக்கள் அனைவரும் இந்த ஏழை மனிதருக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அரசர்கிட்ட போக வேண்டியதான். அரசர்கிட்ட போய் இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அரசனுடைய மகளான இளவரசிக்கும் அந்த நீரை கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த நீரை கண்ணில் ஒத்தின பிறகு அவங்களுக்கு கண்ணு தெரியுது. ஸோ அரசர் தானே. ஸோ அரசர் என்ன பண்ணுவார், நிறைய வைடூரியம் பொண்ணு பொருள்லாம் கொடுத்து அந்த ஏழை மனிதனை பணக்காரனாக ஆக்கிடுறாங்க. ஸோ ஹாப்பியாக வாழ்கிறாங்க. ஸோ அந்த பணக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எப்படி தம்பி திடீர்னு இவ்வளோ பெரிய பணக்காரனானா, அவனுக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பிகிட்ட போய் கேட்குறான். தம்பி தான் ரொம்ப நல்லவனாச்சு. ஸோ அண்ணன்ட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். ஓ இதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனும் அதே மாதிரி மரத்தில் போய் ஏறி உட்காந்துக்கிறான். அந்த 3 பூதமும் அதே டயத்துக்கு வருது.
நம்ம பேசுனதெல்லாம் யாரோ ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்காங்க, அதனால தான் இவங்க நம்ம பண்ண வேலைக்கெல்லாம் தீர்வு கிடச்சிருக்கு. ஸோ யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு 3 விதமும் பேசிக்கிட்டு சுற்றி முற்றும் பார்க்குது. பார்த்தோன்னே அந்த பணக்கார அண்ணன் மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கான். ஸோ அவனை கண்டுபிடிச்சி கொன்றுது. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா, கெடுவான் கேடு நினைப்பான். மற்றவர்கள் கெட்டது நினச்சா நம்மளுக்கும் கெட்டதாக நடக்கும். ஸோ நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கணும். மற்றவர்களை பார்த்து பொறாமையும் படக்கூடாது. வினை விதைத்தவன் வினையாக இருப்பான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்யணும். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. அதாவது பொறாமை இருக்கிறவன்ட்ட செல்வம் இருக்காது, அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.